அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர் சுகபிரம்ம ரிஷி பாதம் பணிந்து 22/3/2026 பங்குனி மாதம் 8ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள். இன்றைய திதி 9 மணி இரவு 9 மணி 16 வரை சதுர்த்தசி, பின் பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் 10 மணி 42 இரவு 10 மணி 42 வரை பரணி, பின் கிருத்திகை. இன்றைய ராகு காலம் மாலை 4 மணி 54 6 மணி 24 வரை. யமகண்டம் 12 மணி 24 1 மணி 54 வரை. குளிகை நேரம் 3 மணி 24 4 மணி 54 வரை. இன்றைய கோச்சாரம்: மீனத்தில் சனி, சுக்கிரன் மற்றும் சூரிய பகவான், மேசத்தில் சந்திர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் செவ்வாய், புதன், ராகு. இன்றைய சுப ஓரைகள் சுக்கிர ஓரை காலை 7 மணி 23 8 மணி 24 வரை. அதே போல் மதியம் 2 மணி 24 3 மணி 24 வரை. புதன் ஓரை காலை 8 மணி 24 9 மணி 24 வரை. குரு ஓரை 11 மணி 24 12 மணி 24 வரை. மாலை குரு ஓரை 6 மணி 24 7 மணி 24 வரை. இன்று இந்த சுப ஓரை நேரங்களில் சுப காரியங்கள் மற்றும் மங்களகரமான காரியங்கள் மற்றும் ஆடை ஆபரணங்கள் பொருட்கள் வாங்க சிறந்த நேரம் இது. அதே போல் இன்றைய சந்திராஷ்டமம் கன்னி ராசியில் அஸ்தம் நட்சத்திரம் 1-2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய 12 ராசி பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருப்பதால் புதிய திட்டங்களை செயல்படுத்த ஆர்வம் காட்டுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நீண்ட நாள் நிலுவையில் இருந்த வேலைகளை முடிக்க வேகம் காட்டுவீர்கள். மன குழப்பத்தை தவிர்க்க தியானம் செய்வது சிறந்தது. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 2. ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தேவையற்ற பயணங்களால் அலைச்சலும் சோர்வும் ஏற்பட வாய்ப்புள்ளது. சுப காரியங்களுக்காக செலவுகள் செய்ய நேரிடும். திட்டமிட்டு செயல்படுவது அவசியம். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புண்டு. தூக்கமின்மை ஏற்படலாம் என்பதால் அமைதியாக இருப்பது நல்லது. ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாலட்சுமி வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். மிக சிறப்பாக நாளாக இது அமையும். மூத்த சகோதர வழியில் ஆதாயமும் ஆலோசனைகளும் கிடைக்கும். புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்கள் தொழிலுக்கு பக்கபலமாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சேமிப்பு உயரும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. கடகராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மேல் அதிகாரிகள் பாராட்டுக்கள் உங்களை உற்சாகப்படுத்தும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். அதை செய்து முடிப்பீர்கள். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். கடகராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள் மூலம் அனுகூலம் உண்டாகும்.
நீண்ட தூர பயணங்கள் அல்லது ஆன்மீக பயணங்கள் செல்ல நேரிடலாம். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருப்பதால் தடைப்பட்ட காரியங்கள் தானாக முடியும். உயர்கல்வி கற்கும் மாணவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் உண்டு. புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மன அமைதி காண்பீர்கள். சிம்மராசியில் பிறந்தவர்கள் சூரிய பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் மிகுந்த எச்சரிக்கை தேவை. புதிய முயற்சிகளை பெரிய முதலீடுகளையும் இன்று தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களுடன் பேசும்பொழுது வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கவும். பயணங்களின் போது கவனம் தேவை. வாகனங்களை மெதுவாக இயக்கவும். மௌன விரதம் அல்லது இறை வழிபாடு மன அழுத்தத்தை குறைக்கும். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 2. துலா ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல் நிலவும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத லாபமும் முன்னேற்றமும் உண்டு. வெளியூர் பயணங்கள் இனிமையாகவும் லாபகரமாகவும் அமையும். உங்கள் ஆளுமை திறன் வெளிப்படும். மற்றவர்களை எளிதில் கவர்வீர்கள். துலா ராசியில் பிறந்தவர்களின் இன்று மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 6, 3. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் சாதுரியமாக முறியடித்து வெற்றி காண்பீர்கள். கடன் தொல்லைகள் குறைய வழி பிறக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புண்டு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இன்று அனுமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். படைப்பாற்றல் பெருகும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான சிக்கல்கள் சுமூகமாக முடியும். மன தெளிவு பிறக்கும். சரியான முடிவுகளை எடுப்பீர்கள். குலதெய்வ வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை தரும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இன்று ஹனுமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 8. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தாய்வழி உறவுகளால் நன்மைகளும் உதவிகளும் கிடைக்கும். வீடு வாகனம் தொடர்பான வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும். மனதில் இருந்த இனம் புரியாத பயம் நீங்கி நிம்மதி உண்டாகும். சொத்து சேர்க்கைக்கான யோகம் இன்று கூடி வரும். மகர ராசியில் பிறந்தவர்கள் இன்று சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 8. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் இது. இளைய சகோதரர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். சிறு தூர பயணங்கள் மூலம் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். எழுத்து மற்றும் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி உண்டு. கும்பராசியில் பிறந்தவர்கள் இன்று சனி பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு மற்றும் பச்சை. கருப்பு மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 8 மற்றும் 5. மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பொருளாதார நிலை உயரும். சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும். உங்கள் பேச்சாற்றலால் கடினமான காரியங்கள் சுலபமாக முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுபிட்சம் நிறைந்து காணப்படும். வங்கி கடன் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பதில் வரும். விருந்து மற்றும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். மீன ராசியில் பிறந்தவர்கள் இன்று குரு பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள்
3 மற்றும் 6. தொடர்ந்து 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.